வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கரை அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான படம் தான். தனுஷ், கருணாஸ், கே.எஸ். ரவிக்குமார், எம்.எஸ். பாஸ்கர், மம்தா பைஜு அவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. தனுஷ் வழக்கம் போல் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கிராமத்து இளைஞன், கோபக்கார இளைஞன், இந்த மாதிரி கதாபாத்திரம் அசுரன், கர்ணன் தான் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே கெட்டப்பில் தான் வராரு. அவர் இயல்பாக நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்குன்னு ஒன்றும் தனியாக அவர் வேறு மாதிரி தன்னை மாற்றிக்கல, அதே மாதிரியே நடிச்சிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமாருடைய கெட்டப்பு மாறி இருக்கு அந்த படத்தில், அதை நம்ம கவனிக்கணும். கெட்டப்பே மாறி இருக்கு. அவருக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்பு தான். கே.எஸ். ரவிக்குமார் இப்படி என்ன சொல்கிறது, இந்த தோற்றத்தில் நம்ம பார்த்ததில்ல. ஒரு மாதிரி பல்ல இப்படி வச்சு ஒரு வயசானவரா ஒரு கிராமத்துக்கு வர்றா, டே அப்பா டே கருணசாமி அப்படிங்கிற மாதிரி அதை பேசுறதுலாம் கே.எஸ். ரவிக்குமாருக்கு ஓகே, நல்ல அட்டெம்ப்ட் தான். அவர் ஒரு இயக்குனராக பார்த்துருப்போம். ஒரு நடிகராக இந்த படத்தில் அவருக்கு ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. படத்தினுடைய மையமே கே.எஸ். ரவிக்குமார் கதாபாத்திரம் தான். அப்புறம் கருணாஸ் கேரக்டர், அவரும் படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர். படம் முழுவதும் வரக்கூடிய ஒரு நபராக கதாபாத்திரமாக கருணாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. கதாநாயகி தான் படத்தில் 2-3 சீன் ஒரு பாட்டுக்காக வராங்களே ஒழிய பெரிய லெவலில் அவங்க கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு கதாநாயகி இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட மாதிரி இருக்கே தவிர, மற்றபடி இந்த படம் கதாநாயகி இல்லாமலே இந்த படம் ஓகே தான். கதாநாயகிக்காக பார்க்குற மாதிரி காட்சிகள் இல்லை. ஆனால் அவங்க இதுவரையும் நடித்த படங்களை விட இதோட தோற்றம், இது கதாபாத்திர வடிவங்கிறது வேறங்கனால வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. படத்தில் 4-5 சீன் தான் நினைக்கிறேன், பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டு அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் படம் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த இயக்குனர் ஒரு த்ரில்லிங்காக நல்லா இருக்கிற ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேல நல்லா இதே துடிப்பு, அப்படி ஹார்ட் பீட்டை ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு காட்சியும் கொண்டு போவார். அதனால் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்தில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செய்ததா அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்கணும். ஓப்பனிங்கில் அந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துகிற மாதிரியான காட்சி. ஓப்பனிங் சீன்லேயே ஒரு திருட்டு, அது ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வீடு மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அப்படி காமிச்சாங்கன்னு தெரியல. 90களில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் 90களில் நடக்குது. செல்ஃபோன் கிடையாது. அந்த 90களின் ராமநாதபுரம் கிராமத்தை ஒரு கஷ்டப்பட்டு செட் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த முதுகுளத்தூர், பரமக்குடி, மானாமதுரை அப்படின்னு அந்த ராமநாதபுரம் பகுதி 90களில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராமம் மக்கள் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸு. ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வீட்டில் கொள்ளையடிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க, ஆனால் ராஜீவ்காந்தி படம், இந்திரா காந்தி படம் மாதிரி போட்டிருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம காங்கிரஸ் வீட்டுன்னு முடிவுக்கு வரலாம். பட் அது ஒன்றும் கதைக்கு தொடர்புடையதே கிடையாது. ஒரு அவர் திருடுறது தான் சுவாரஸ்யமாக இருக்குது. கதாநாயகன் ஒவ்வொரு முறையும் திருடுவது எப்படி சாமர்த்தியமாக திருடுறாரு, அது ஒரு பூட்டை உடைச்சி ஒரே மெத்தடில் திருடுறாரு. அது படத்தில் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கிறாங்க. தனுஷ் திருடிக்கிட்டு இருக்கப்ப ஆட்கள் வந்துடுறது, இவர் பிடிபடுறது, அவர் தப்பிக்கிறது, அந்த டேட்டிக்ஸ், அந்த உத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் படத்தில் சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஆனால் இது ஃபஸ்ட்டு சீனில் இப்படி ஒரு விஷயம் வருதா, அடுத்து கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு படம் லேக் ஆயிடுது, ஒரு மாதிரி ஸ்லோவாக நகருது. படம் ஆரம்பத்தில் பட்டாசு மாதிரி ஒரு விறுவிறுப்பாக அப்படி கொண்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ஏக்கர் நிலம் விற்கணும் அப்படிங்கிறது கதை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் திருப்பி அவங்க அப்பா இறந்துடுறாரா, இறந்ததுக்கப்புறம் திருப்பி படம் கியர் எடுக்குது, போகுது. பேங்க்கு திருப்பி ஒரு கொள்ளை. எப்பெல்லாம் அவர் திருட ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் மக்கள் கைத்தட்டுறான், திருட ஆரம்பிச்சிட்டான்டா ஹீரோ அப்படின்னு. எப்பெல்லாம் பேங்க் அவர் கொள்ளையடிக்க போறாரு, கொள்ளையடிக்கிறதுக்காக திட்டம் வகுக்கிறது, யூகிக்கிறது, அந்த போலீஸ்காரர் கேரக்டர், அந்த மலையாளி கேரக்டர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அந்த போலீஸுக்கு அந்த யூகிக்கிறதுக்குல ஏன் இவன் திருப்பி எடுக்கிறான், அதுலேயும் நிறைய லாஜிக் ஓட்ட. அதாவது இவருக்கு 3 லட்சம் தேவைன்னா கரெக்டாக 3 லட்சம் மட்டும் எடுக்கிறாராம். ஏன்னா இவர் ஹீரோல திருடுனாலும் இவர் ஹீரோ, அதனால அது திருட்டுல 3 லட்சமோ 3.5 லட்சமோ அது மக்கள் பணம் தானே. ஏதோ இவர் ஒரு கணக்கு வைக்கிறாரு, அதை கரெக்டாக அவன் கவனிச்சிடுறான் போலீஸ். அது ஏன் இவன் கரெக்டாக 3 லட்சம் இருக்கு, அப்போ எவனுக்கெல்லாம் 3 லட்சம் இப்போ தேவையா இருக்குன்னு பார்த்து கண்டுபிடின்னு ஈஸியாக பண்ணிடுறான். அது பார்க்குற நமக்கே எரிச்சலா இருக்கியோ, திருடுறா 6 லட்சம் 7 லட்சம் திருட வேண்டியதானையா. அப்புறம் ஒவ்வொரு முறையும் திருடுவியா, 3 லட்சங்கிற பேங்க்ல கட்ட முடியலைங்கிறான், 4.5 லட்சங்கிறான். ஐயோ, அப்போ 1.5 லட்சத்தை திருப்பி 1.5 லட்சம் திருடுறதுக்காண்டி இவர் பேங்க்கு போறாரு. இந்த மாதிரியான காட்சிகள் லாஜிக்கே இல்லைங்கிறப்ப கொஞ்சம் அலுப்புட்டுது. இவர் திருடுறதுக்காக இந்த ஜீப்பை முன்னாடி நிறுத்துறது, உள்ள பேங்க்குள்ள செக் பண்ணி வர்றது, இதெல்லாம் ஓகே, சுவாரஸ்யமா இருக்கு. லாஜிக்கு சுத்தமா கிடையாதுனாலும் சுவாரஸ்யமா இருக்கு. இருந்தாலும் ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை திருப்பி பண்ணிட்டா, திருப்பி திருட போறேன் அப்படிங்கிறப்ப நமக்கே அது அயற்சியா இருக்கு. இந்த திருடுற காட்சிகளை தவிர்த்து விட்டு இந்த படத்துல மற்ற காட்சிகள் எல்லாமே ரொம்ப போர் அடிக்குது. அதாவது அவர் பேசுகின்ற விவசாய அரசியல், அவர் பேசுகின்ற வங்கி லோன்கிற அந்த அமைப்பு எப்படி எளிய மக்களை, விவசாயிகளை வதைக்கிறதுங்கிற அந்த அரசியல் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அழுத்தமா நுட்பமா மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி கொண்டு வரல.
பொதுவாக பேங்க் இந்த மாதிரி கொள்ளையடிக்குதுங்கிறத நிறைய பேர், அஜித்தோட துணிவு படம் கூட இதே கான்செப்ட் தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சொல்ல வேண்டிய கதை கான்செப்ட், மக்களுக்கான அரசியல், விவசாயிகளுக்கான அரசியல், இந்த டிராக்டருங்கிற கான்செப்ட், டிராக்டர் வாங்கி எத்தனை விவசாயி கடனாளி ஆனால் பேங்க் எப்படி அவங்கள நடத்துது. அதுவும் இப்போ இவ்வளவு அரசியல் பேசுகிறோம். 35 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஏழை எளிய மக்கள், விவசாயிகளை, இந்த வங்கி அதிகாரிகள், இப்போதானுங்க அந்த கல்வி உரிமை. வீட்டில் ஒரு பையன் படித்தவனா இருப்பான், அவங்க அப்பா விவசாயியா இருப்பார், அவனை வாடா போடான்னு திட்டினா கேட்பான், சார் கடன் தரலன்னா அதுக்காக வாடா போடாலாம் பேசுவீங்களான்னு கேட்டுருவான். இன்னைக்கு 2026 ஒரு விவசாயியை பார்த்து வாடா போடான்லாம் பேசிட முடியாது. அப்படி துண்டு போட்டு இப்படிலாம் இருந்தால் யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. ஏன்னா எல்லாருமே படிக்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கான். அப்பாவுக்குன்னா பையனுக்கு கேவலமாக இருக்கும். என்ன சார் இருங்க சார், ரூல்ஸ் எங்களுக்கும் தெரியும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ 90களில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதெல்லாம் அவங்க எடுத்துருக்கிறாங்க, நல்ல விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம். படம் ஓப்பனிங் திருட்டு காட்சி சுவாரஸ்யமாக உட்கார வைக்குதுங்க. இன்டர்வல்ல அந்த திருடுற சீன் சுவாரஸ்யமாக உட்கார வைக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த கடைசியாக பேங்கா ஏமாத்திட்டு பேங்க் மேனேஜர் ஒரு குரூப்பை கொள்ளையடிக்க வைக்கிறாப்புல, தனுஷ் ஒரு தனியாக கொள்ளையடிக்கிறாப்புல, எப்படி மாட்டிக்காமல் முழிக்கிறாங்கிறது கடைசி கொஞ்சம் எதிரிக்க வைக்குது. இதுக்கு நடுவில் இவங்க கொள்ளையடிக்கிறது, அவங்க கொள்ளையடிக்கிறது, அவங்க கொள்ளையடிக்கிறது, இவங்க பார்க்கறது, அது கொஞ்சம் சலிப்பாகுது மக்களுக்கு. இது என்னடா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் லேக்காகி தூங்கிடுவாங்க. நீங்கள் சுவாரஸ்யமான காட்சி ஒரு 10 நிமிஷம் சூப்பராக இருக்குன்னா அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் நகர்த்துறதுக்கு 35 நிமிஷம் போட்டு அந்த சீனை இழுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி மக்களுக்கு அயற்சியை தருது. ஸோ ஒரு நல்லா எடுத்திருக்கிறாரு, ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்திருக்கலாம், எடிட் பண்ணி நிறைய காட்சியில் சுருக்கி கட் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த நேர்த்தி விடுபடுது. அந்த சுவாரஸ்யம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறப்ப 10வது நிமிஷம் விறுவிறுப்புனா அடுத்த விறுவிறுப்பு 41 நிமிஷம், 31 நிமிஷம் போர் அடிக்குது. திருப்பி அந்த விறுவிறுப்பு வந்தோன்னா நம்ம எந்திரிச்சு உட்காரோம், திருப்பி போர் அடிக்குது. இதுக்கடையில் தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் இயக்குனர் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். நான் அந்த படத்தை ஒரேடியா போருன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு இதை எடுத்திருக்கிறாரு. லாஜிக் கிடையாது, சினிமானாலே லாஜிக் கிடையாது. லாஜிக்லாம் ரொம்ப தேடாதீங்க, லாஜிக் எதுவுமே லாஜிக் இல்லை. ஏன்னா அவன் எதுக்கு திருடன் ஆனாங்கிறதுக்கே கான்செப்ட் இல்லை. சின்ன வயசுல அவங்க அப்பாட்ட தொழில் தொடங்குறேன்னு பணம் வைக்கிறான், நட்டமாகுது, உடனே அவன் திருடன் ஆயிடுறானா? திருட்டுங்கிறது தப்பு தானே. அவன் திருடுறது, அவன் தப்பிச்சு ஓடுறது, அதையெல்லாம் நியாயப்படுத்தவே முடியாது. அது மட்டும் கதாநாயகன் எனக்கு தெரிஞ்சது திருடுறது மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவங்க வீட்டில் சரின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அவங்க தாய் மாமா. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான காட்சி. திருட்டு மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொன்ன உடனே ஓகே, உனக்கு தெரிந்த தொழில்னா அந்த தொழிலையே நீ செய்யன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நீங்கள் அடிப்படையில் குறைக்கணும். ஒரு சினிமாங்கிறது அடிப்படையில் நல்ல வேல்யூ சொல்றது. நீங்கள் கெட்டவன்ட்ட இருந்து தான் திருடுறீங்க, பணக்காரன்ட்ட இருந்து தான் திருடுறீங்க, நான் மறுக்கலை. அதுக்காக திருட்டு என்பதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஒருத்தனை பார்த்து திருடேன்னு சொல்லக்கூடிய யோகியம் திருடாத எனக்கு தான் உண்டு. நானும் திருடிக்கிட்டு நீயும் திருடேன் நானும் திருடேன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாரும் திருடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, சினிமாவில் அந்த மாதிரி லாஜிக்கு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தில் கமலஹாசன் குரு படத்தில் திருடி மக்களுக்கு நல்லது செய்வார். இப்படி திருடியே ஏழைகளுக்கு நல்லது செய்கிற கதாநாயகர்கள் எத்தனை வந்திருக்கிறாங்க. அதே கதை தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணியிருக்கலாம். படத்தில் MS பாஸ்கர் கேரக்டர் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா யாரா MS பாஸ்கர் அப்படின்னு நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். MS பாஸ்கர் அவருடைய வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. ஆளே ரொம்ப மாறி போய் வித்தியாசமாக இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தேர்வு எல்லாம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கதை, அழுத்தமான கதை. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஸ்கிரிப்டை நகர்த்தியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த வெயிலுக்கு, இந்த கோடை விடுமுறைக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக தான் இந்த கரை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற சினிமா குறித்த செய்திகள், சுவாரஸ்யங்கள், பின்னால் உள்ள அரசியல், பேசப்படாத விஷயங்கள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.